மணி ராத்திரி 12. அந்த பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாமல் மாயமான அமைதியில் இருக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா எரியிற அந்த வீதி விளக்குகள் அப்பப்போ அணைஞ்சி அணைஞ்சி எரியுது. பார்க்கவே ஒரு மாதிரியான பயத்தை உருவாக்குற அந்த சூழல். சரியாக அந்த நேரம் ஒரு பெண் அழகான புடவை கட்டி தலையில மல்லிகைப்பூ சூடி அந்த இருட்டான பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. அமைதியா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா ஒருத்தன் வாரான். தனியா நிக்கிற அந்த பொண்ணை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு மிருகம் விழிச்சுக்குது. அவன் மட்டும் அங்க நிக்கல, வேகமா போய் இன்னும் சிலரை கூட்டிக்கிட்டு வரான். அந்த பெண்ணை கேலி செய்ய ஆரம்பிக்கிறான். நேரம் ஆக ஆக ஒருத்தர் 2 பேர் இல்ல, மெல்ல மெல்ல அந்த பெண்ணை சுத்தி 40 ஆண்கள் கூடுறாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது நாசம் பண்ணணும்னு அந்த வக்கரமான கும்பல் ஆபாசமா பேசி சிரிக்குது. அந்த பெண் பயந்து கதறுவாங்கன்னு அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு மேசையில் இருக்க வைக்கும் சம்பவம் நடக்குது. திடீர்னு 4 பக்கம் போலீஸ் வாகனங்கள் சீறிக்கிட்டு வருது. அந்த 40 பேரையும் கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. அந்த நிமிஷம் அந்த கும்பலுக்கு இதயமே நின்று போன மாதிரி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க சாதாரண பெண் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க வேற யாரும் இல்ல, போலீஸ் கமிஷனர் சுமதி தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்த புகார்களை தொடர்ந்து ஒரு பெண் நள்ளிரவுல தனியா போனா என்ன நடக்கும்னு நேரடியா தெரிஞ்சுக்க அவங்களே களத்துல இறங்கின அண்டகவ ஆப்ரேஷன் தான் இது. பெண்களை மதிக்க கத்துக்கோங்க, இல்லைன்னா சட்டம் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கே உறக்க சொல்லியிருக்காங்க இந்த சிங்கப்பெண். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.